வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைய கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வெக்டர் சப்ட்ராக்ஷன், வெக்டர் அடிஷன், வெக்டர் சப்ட்ராக்ஷன். இது ரெண்டு நமக்கு கட்டாயம் தெரிஞ்சாகணும் ஃபிசிக்ஸை, என்டையர் ஃபிசிக்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ என்டையர் ஃபிசிக்ஸு இதில் மேக்ஸிமம் ஃபிசிக்ஸ் நியூமெரிக்கல்ஸ் போடுற போது காம்படிஷனில் இது நமக்கு ஹேண்டியாகவும் அதை கரெக்டாக விஷுவலைஸ் பண்ணணும். அதை மக்கப் பண்ணக்கூடாது. விஷுவலைஸ் பண்ணோம்னா ஈஸியாக ரிசல்ட் எடுத்துடலாம். விஷுவலைஸ் பண்ணோம்னா மண்டையில் நம்ம நிறையா லோடு ஏறாது. மக்கப் பண்ணோம்னா ஒரே லோடாக இருக்கும், பிரெயின் ஒர்க் பண்ணாது. அதனால் விஷுவலைஸ் பண்ண கற்றுக்குவோம். விஷுவலைஸ் பண்ணதுனால மினிமம் லோடு பிரெயினில் இருக்கும், நம்ம பிரெயினும் ஒழுங்காக ஒர்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ். சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர். சப்போஸ் இந்த ரெண்டு வெக்டர் இருக்குது, A vector and B vector. So subtraction of two vector, that is A minus B, that is A vector, B vector is subtracted from A. இதை நம்ம இப்படி எழுதலாம். இது எப்படிலாம் A vector plus minus of B vector. It means subtraction is nothing but addition of a negative of B vector. Negative of B vector எப்படி இருக்கும்? Negative of B vector minus B vector. அப்படியே அதை சேம் மேக்னிடியூடில் டைரெக்ஷன் அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் தான் நெகட்டிவ் வெக்டர். இப்போ ட்ரையாங்கிள் நம்ம பார்த்துருக்கோம். ட்ரையாங்கிள் என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணோம்னா ஹெட்டில் ஃபஸ்ட் வெக்டரில் ஹெட்டில் செகண்ட் வெக்டரோட டெய்லில் போடுறோம். டெய்லில் பேரலோகிராமில் என்ன பண்ணுறோம், ரெண்டோட டெய்லையும் ஜாயின் பண்ணுறோம். அதான் பேரலோகிராம். கம்ப்ளீட் த பேரலோகிராம். டயகனல் ரிசல்டண்ட்டை கொடுக்குது. டயகனல் கிவ்ஸ் த ரிசல்டன்ட். திஸ் இஸ் பி வெக்டர். ஓகே, ஸோ இதில் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை ஸ்ட்ரைட்டாக போட்டலாம், பட் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம் இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் போத் வில் கிவ் த சேம் ரிசல்ட். சப்போஸ் A minus Bனா A minus B சதி. ஸோ இப்போ A வெக்டர் எப்படி இருக்கும், A வெக்டர் ஆஸ் யூஷுவல் கிவன் A வெக்டர் எப்படி இருக்குது, A வெக்டர். அண்ட் B வெக்டர் எப்படி இருக்கும், மைனஸ் ஆஃப் B வெக்டர். ட்ரையாங்கிள் லா படி அடித்தோம்னா என்ன பண்ணுறோம், இதோட A ப்ளஸ் மைனஸ் B தான் A வெக்டர் பாசிட்டிவ் ப்ளஸ் A வெக்டரை மைனஸ் A வெக்டர் இதோட ஹெட்டில் இதோட டெய்லில் போட்டோம். A மைனஸ் B. திஸ் இஸ் A ஹெட்டில் அதோட டெய்ல் எப்படி பண்ணணும், தட் இஸ் A vector minus B vector, this added with this one vector really, and this is the resultant. So இந்த வெக்டர் இப்படி போகுது, இந்த வெக்டர் இப்படி போகுது. ஆக்சுவலாக இங்கே போன்ற ஆரோவை கொஞ்சம் கிளாரிட்டிக்காக நான் இங்கே போடுறேன். ஸோ இது ரெண்டும் சேம் ஆர்டரில் போகுது, இது ஆப்போசிட் ஆர்டரில் வருது. ஸோ இது ரெண்டும் சேம் ஆர்டரில் வருது, இது ஆப்போசிட். ரிசல்டன் வில் பி ஆல்வேஸ் இன் ஆப்போசிட் ஆர்டர் டு த அடிஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ். ஸோ இதுதான் வெக்டர் அடிஷன். பட் இது ரெண்டும் ஒரு ப்ராப்ளம்னா நம்ம தீட்டா கண்டுபிடிக்கிறது, தீட்டா போடணும். ஸோ ஆங்கிள் பிட்வீன் திஸ் டூ வெக்டர் இஸ் தீட்டா. இப்போ தீட்டா பேரலோகிராம் லா படி பார்த்தோம்னா எப்படி வரும், பேரலோகிராமில் டெய்ல் ஆட் பண்ணும். இதோட டெய்ல் எங்கே இருக்குது, இதோட டெய்ல் ஏவோட வெக்டர் இப்படி இருக்குது, ஏவோட வெக்டரோட டெய்ல் இது. பி வெக்டரோட டெய்லே பி வெக்டரோட டெய்ல் இங்கே இருக்குது. பி வெக்டர் டெய்லு, அந்த டெய்லை தூக்கி நம்ம எப்படி போடுவோம். ஸோ டெய்லும் சேர்ந்துட்டோம் மைனஸ் B வெக்டர். கம்ப்ளீட் த பேரலோகிராம். கம்ப்ளீட் பண்ணோம்னா திஸ் இஸ் மைனஸ் ஈக்குவலண்ட் வெக்டராக போட்டுக்கிறோம். சேம் மேக்னிடியூட், சேம் டைரெக்ஷன். அண்ட் திஸ் இஸ் A வெக்டர். ஸோ A வெக்டர் எப்படி போகுது, திஸ் இஸ் A வெக்டர். A வெக்டர் எப்படி போகுது அண்ட் B வெக்டர் எப்படி போகுது. ஸோ ரெண்டு டெய்லி சேர்த்துட்டோம். த டயகனல் gives the resultant of A vector and B vector. This is B vector. ஸோ இந்த ரிசல்டன்ட் எப்படி எழுதலாம், இப்படி எழுதணும்னா இப்படி இந்த ஆர்டரில் இது சேம் ஆர்டரில் வருது, இது ரிவர்ஸ் ஆர்டரில் வருது. மைனஸ் B வெக்டர் ப்ளஸ் A வெக்டர். சேம் இப்படி ரிசல்டன்ட் பார்த்தோம்னா ரிசல்டன்ட் is equal to A vector added with vectorially added with B vector, which is equal to A vector minus B vector.
as it is நமக்கு தெரியும் வெக்டர் ப்ராடக்ட் இஸ் காமுடேட்டிவ். ஸோ ஆரை இப்படி எழுதலாம். ஸோ இப்போ ஆங்கிள் என்ன வரும்? வாட் இஸ் ஆங்கிள்? ஏ ப்ளஸ் பி வெக்டர் எப்படி எழுதலாம்? திஸ் இஸ் ஏ வெக்டர், திஸ் இஸ் பி வெக்டர், is the resultant. So but parallelogram யூஸ் பண்ணோம்னா this is a vector. ஏன் a vector? இந்த வெக்டரை தூக்கி அப்படி இங்கே போட்டுக்கிறோம். ஏன்னா டெய்ல் டு டெய்ல், பியோட டெய்ல் இது, ஏயோட டெய்ல் இது, அதுதான் தீட்டா. if this is theta, if this is theta, so பியோட நெகட்டிவ் வெக்டர் எப்படி வரும்? இப்படி வரும். ஆரோ ஹெட் இப்படி வரும், ஆரோ ஹெட் இப்படி வருது இல்லையா? அதை நம்ம தூக்கி இதோட டெய்லோட ஏ வெக்டரோட டெய்ல், ஏ வெக்டரோட ஏ இப்படி போட்டுக்கிறோம். ஏன்னா ஷிஃப்ட் பண்ணலாம், நம்ம தாராளமாக ஷிஃப்ட் பண்ணலாம். ஈக்குவலன்ட் வெக்டர், சேம் ஆங்கிள், சேம் மேக்னிடியூட், நம்ம தாராளமாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நவ் திஸ் இஸ் ஏவோட டெய்ல் இது, ஏவோட ஹெட் இது. பி மைனஸ் பி வெக்டரோட திஸ் இஸ் மைனஸ் பி வெக்டரோட டெய்ல் இது, ஹெட் இது. ஸோ திஸ் இஸ் த ஆங்கிள் வாட் வி வாண்ட். இந்த ஆங்கிள் தான் நமக்கு வேணும். ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் ஏ அண்ட் மைனஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இது 180, இது தீட்டானா 180 மைனஸ் தீட்டா. therefore 180 minus theta is the angle between vector A and minus vector negative of vector B. This is not very simple, nothing. இது தீட்டானா இந்த பக்கம் எக்ஸாக்ட்லி சேம் ரிசர்வேஷன், சேம் ரிவர்ஸ் டைரக்ஷனில் 180 மைனஸ் தீட்டா. இப்போ ஆர் எப்படி எழுதலாம்? ரிசல்டன்ட் ஆர் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் மைனஸ் பி வெக்டர், அது அப்படி எழுதலாம் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். இது வந்து ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டருக்கு ஃபார்முலா. ஏ வெக்டர் மைனஸ் பி என்னென்னா ஆர் மேக்னிடியூட் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வெக்டரோட ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் வெக்டரோட மேக்னிடியூட ஸ்கொயர் ப்ளஸ் 2 மேக்னிடியூட்னா என்ன? சி மைனஸ் பி is nothing but modulus of negative vector is equal to b square. So இதை இப்படி எழுதலாம் நம்ம, modulus of minus b whole square modulus of a whole square plus 2 into a into modulus of minus b into cos of angle between them is equal to 180 minus theta. 180 minus theta என்ன வரும்? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், if theta, if it is odd into pi by 2 change, even into pi by 2, even into pi by 2 is nothing but pi, no change. ஏற்கனவே நம்ம அடிக்கடி நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். இதை நீங்கள் ஒரு 2-3 தடவை போடுங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்டு. இது இல்லைன்னா மக்கப் பண்ணிங்க உங்கள் பிரெயினில் தான் லோடு ஹெவியாகும். ஃப்ரீ பிரெயினோட போங்க, பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்க. அப்படி தெரியலன்னா ட்ரிக்னாமெட்ரியில் ரொம்ப சிம்பிளாக தெளிவாக போட்டிருக்கேன். அது 1-2 தடவை பண்ணுங்க. திருப்பி இதே சொல்கிறேன் நான். ஏன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபிசிக்ஸில் ப்ரொசீட் பண்ணேன். இல்லைன்னா ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவோம். எதுக்கு கஷ்டப்படணும்? நம்மளால் ஈஸியாக போடுற போது. ஸோ minus 180 minus b. ஸோ under root 180 minus theta எப்படி எழுதலாம்? 180 minus theta cos. ஸோ இது ஆட் ஆஃப் பை பை 2 இல்லை, இது 2 into pi by 2, even of pi by 2 or pi or 1 pi 2 pi, even of pi 2 into pi by 2, 4 into pi by 2 is 2 pi, 4 pi 6 pi அப்படின்னு வரும். ஈவன் ஆட் ஆஃப் பை வந்தாலும் நோ சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் பை மைனஸ் தீட்டா. பை வரதுனால காஸ் வில் நாட், திஸ் வில் நாட் சேஞ்ச். அண்ட் தீட்டா ஆஸ் இட் இஸ் எழுதிங்க. அப்புறம் இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? 180 மைனஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. 180, திஸ் இஸ் 0, இப்படி வருது 90, 180 மைனஸ் தான் மேலே போயிடுது.
ஆங்கிள் இப்படி கல்குலேட் பண்ணுறோம். 180 மைனஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரண்டில் ஆல் ஸ்கூல் டு காலேஜ் அகன் ஸ்கூல் சைன் தான் பாசிட்டிவ் மஸ்ட் தான் நெகட்டிவ். ஸோ திஸ் வில் கம் மைனஸ் காஸ் தீட்டா. ஏன்னா காஸ் செகண்ட் குவாட்ரண்டில் நெகட்டிவ். ஸோ we can write it as r is equal to a square plus b square plus 2ab into minus cos theta under root. So r is equal to a square plus b square minus 2ab cos theta. இதுதான் டிஃப்ரென்ஸு. என்ன டிஃப்ரென்ஸு? இங்கே ப்ளஸ் போடுறோம், அடிஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ். ஸோ சப்ட்ராக்ஷன் 2 வெக்டருக்கு இங்கே என்ன பண்ணுறோம்? மைனஸ் 2ab போடுறோம். இதேமாதிரி tan ஆல்ஃபா என்ன பண்ணுறோம்? tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபாவுக்கு எதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம்? tan ஆல்ஃபாவுக்கு ரிசல்டன் அண்ட் ஏ. ஸோ ஏ வில் கம் ஹியர். எது ரெஃபரன்ஸாக அதை வச்சுக்கோ, இங்கே வரும் ப்ளஸ் பி இன்ட்டு ரெண்டுத்துக்கு ஆங்கிள் உள்ள என்ன? காஸ் 180 மைனஸ் தீட்டா. இதுதான் ஆங்கிள். அங்கே தீட்டா, இங்கே 180 மைனஸ் தீட்டா இன்ட்டு பி சைன் 180 மைனஸ் தீட்டா. ஓகே, ஸோ 180 மைனஸ் சைன் 180 மைனஸ் தீட்டான்னு வரும். சைன் 180 minus theta. So put theta as it is. Pi இருக்குது 180 even of pi by 2 into pi by 2 180. So no change. Sin will be sin only. இது எந்த quadrant இருக்கு? 180 second quadrant sin is positive. So we can simply write is equal to b sin theta divided by a. b cos theta is equal to minus of cos theta into b is equal to minus b cos theta. இதுதான் ரிசல்ட். பீட்டா என்ன வரும்? சேம் பீட்டா. ஆல்ஃபா பார்த்துட்டோம், பீட்டா பார்த்துட்டோம். பீட்டா பார்க்க போகிறோம். பீட்டான்னா ரெஃபரன்ஸ் இஸ் b. ஸோ a is the reference now. ஸோ நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸே பண்ணலாம். கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் எப்படி பண்ணணும்னா என்ன ரெண்டுத்துக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ tan of alpha is equal to இங்கே tan of alpha for a plus b க்கு பார்க்கணும். நம்ம addition of two vectors a plus b vector அது பார்க்குறோம். addition of vector tan alpha is equal to alpha reference is a plus b cos theta into b sin theta. a minus b க்கு என்ன வரும்? a minus b see already நம்ம எழுதியிருக்கோம். cos of 180 minus theta is equal to minus cos theta. Sin of 180 minus theta is equal to sin theta. So இங்கே என்ன வரும்? tan of alpha is equal to b எது ரெஃபரன்ஸ் வச்சுக்கோ? ஆல்ஃபா. இதான் இங்கே ஆல்ஃபா எப்படி வரும்? ஆல்ஃபா நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம்? இங்கே ஆல்ஃபா கேன் பி ட்ரான் லைக் திஸ். இதுதான் ஏ வெக்டர். இது நெகட்டிவ் ஆஃப் பி வெக்டர். ஸோ ரெண்டாவது டெய்லும் ஒன்றா சேர்றோம். இந்த டெய்லை தூக்கி நம்ம இப்படி போட்டுக்கிறோம். இப்படி போட்ட பிறகு இது ஆங்கிள் ரெண்டுத்துக்கு என்னென்னா ஏக்கு பிக்கு ஒன்றுட்டு திஸ் இஸ் ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் மைனஸ் பி வெக்டர். இப்போ தான் பார்த்தோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 180 minus theta. So this is the complete that this one. So this will be the resultant, and with respect to a, if you are taking, this will be alpha. With respect to minus b, this will be beta. Okay, the resultant making with the a vector is alpha. The resultant making with the negative of b vector is beta. So tan alpha here, tan alpha we are taking the reference of a. So this means a will come here plus b into cos of 180 minus theta plus b of sin of
180 minus theta. So tan of alpha is equal to b sin 180 minus theta is sin theta, and a cos of 180 minus theta is equal to minus cos theta minus b cos theta. 180 இருக்கிறது காஸ் சேஞ்ச் ஆகுது. tan beta எப்படி எழுதலாம் இங்கே ஃபார் a plus b, tan of beta is equal to பீட்டானா பியை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம், b plus a cos of theta and a sin of theta. இங்கே tan of beta, அப்போ இங்கே பியை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம், பீட்டா இஸ் பியை ரெஃபரன்ஸ் வச்சு வித் ரெஸ்பெக்ட் டு resultant. So b a resultant b modulus of minus b is nothing but b. See, modulus of minus b vector is equal to b. ஏன் பின்னு சொல்கிறோம்னா மாடுலஸ் வரும்போது மைனஸ் போயிடும், இதோட மாடுலஸ் பி. பி ப்ளஸ் அப்புறம் நம்ம எழுதலாம் ஏ சைன் 180 மைனஸ் தீட்டா இன்ட்டு ஏ காஸ் 180 மைனஸ் தீட்டா. இங்கே சைன் போடணுமா காசு போடணும்னு ஞாபகம் வரலன்னா கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே எங்கேயும் பாருங்கள் டேன் இருக்குது, டேன் இங்கே சைன் தான் வரும், ரைட். ஸோ இஸ் ஈக்குவல் டு tan of beta is equal to a sin 180 minus theta is sin theta, b cos 180 minus theta is equal to minus a cos of theta. இதுதான் ரிசல்ட். இது a வெக்டர் மைனஸ் b வெக்டருக்கு, இது a plus b வெக்டருக்கு, tan alpha tan beta, and resultant is equal to modulus of a square modulus of negative b square, இங்கே b square தான் வரும், plus 2 into a into modulus of b negative b modulus எடுத்தால் b தான் வரும், into cos of இங்கே positive b. So this is for addition of modulus of vector a plus b. a plus b நம்ம கண்டுபிடிச்சு அதோட மாடுலஸ் இருக்கிறோம். ஸோ ஃபார் a வெக்டர் a minus vector b அதோட மாடுலஸ், that is we call it as r 1ன்னு வச்சுக்கோமே, 1ன்னு வச்சுட்டா is equal to a ஓட மாடுலஸ் a ஸ்கொயர், b ஓட மாடுலஸ் மைனஸ் b ஓட மாடுலஸ். இது எப்படி எழுதிக்கலாம், a வெக்டர் ப்ளஸ் மைனஸ் b வெக்டர் அதோட மாடுலஸ், மைனஸ் பியோட வெக்டரோட மாடுலஸ் என்ன வரும், மாடுலஸ் எடுக்கிறப்ப நெகட்டிவ் போயிடும், ப்ளஸ் b square plus 2 into modulus of a vector into modulus of minus b vector into cos of 180 minus theta. So is equal to a square plus b square minus cos of 180 minus theta is equal to minus cos theta. Minus cos theta, the minus and plus minus side 2ab into cos theta. So இதுதான் இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். திஸ் இஸ் ஃபார் a plus b வெக்டர் a plus b, திஸ் இஸ் ஃபார் a minus b. ஒரு மைனஸ் போட்டுக்கிறோம் அவ்வளோதான். இங்கே என்ன பண்ணுறோம், ப்ளஸுக்கு பதில் எங்கெங்கே ஒரு ப்ளஸ் வருது அங்கே மைனஸ் போட்டுக்கிறோம். ஃபார் 180 மைனஸ் தீட்டா காஸ் மைனஸில் தான் வரும். இப்போ a வெக்டர் a மைனஸ் வெக்டர் b பார்த்தோம், சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர் a அண்ட் வெக்டர் b. நவ் சப்ட்ராக்ஷன் வெக்டர் b அண்ட் வெக்டர் a, தட் இஸ் subtraction of vector b minus vector a. So this is vector a அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஏற்கனவே வச்ச மாதிரி தான் this is vector b. நம்ம a தான் ரிவர்ஸ் பண்ணோம், இது எப்படி எழுதலாம், b வெக்டர் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் a வெக்டர். ஸோ a தான் நம்ம இப்போ ரிவர்ஸ் பண்ணோம், a ரிவர்ஸ் பண்ணோம்னா எப்படி வரும், திஸ் இஸ் ஏ வெக்டர் ரிவர்ஸ் பண்ணோம். ஸோ ட்ரையாங்கிள் லா பண்ணுற போது என்ன பண்ணோம், இந்த வெக்டரையும் நம்ம இதோட இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுற போது இதோட டெய்லில் இதோட ஹெட்டில் இதோட டெய்லில் வைக்க போகிறோம். ட்ரையாங்கிள் லா எப்படி எழுதுகிறோம், ட்ரையாங்கிள் லா பி வெக்டர் அதோட ஹெட்டில் ஏ வெக்டரோட டெய்லில் வைக்க போகிறோம். பி வெக்டர் அதோட ஹெட்லைட் ஏ வெக்டர் மைனஸ் ஏ வெக்டரோட டெய்லில் வைக்க போகிறோம். திஸ் இஸ் மைனஸ் ஏ வெக்டர். ஸோ
This way, if you add vectorially this way, same order, the resultant will be in the opposite order. That is, this is a resultant. This is triangle law of vector addition. So R is equal to B plus minus of A vector is equal to B vector minus A vector. இப்போ law of parallelogram என்ன பண்ணுறோம், ரெண்டு வெக்டர் ஆட் பண்ணுற போது ரெண்டோட டெய்ல் ஆட் ஆகணும். ரெண்டோட டெய்ல் ஆட் ஆகணும்னா எப்படி, சப்போஸ் A plus B எப்படி வரும், this is A and this is B vector, this is A vector. இந்த A vector நம்ம ஈக்குவலன்ட் வெக்டர் தூக்கி இங்கே போட்டுக்கிட்டோம்னா A vector இங்கே தூக்கி போட்டோம்னா இந்த ரெண்டு டெய்லுக்கும் உள்ளது தான் ஆங்கிள். ஆங்கிள் இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் டெய்ல் டு டெய்ல் ஆர் ஹெட் டு ஹெட். டெய்லுக்கும் ஹெட்டுக்கும் வராது. ஸோ இதோட டெய்ல் இது, இதோட டெய்ல் இது. ஸோ திஸ் இஸ் தீட்டா. ஸோ சிம்பிளி நம்ம போட்டுக்கலாம், ரெண்டு A ப்ளஸ் A vector plus B vector theta na A vector minus B vector is equal to A vector minus B vector is equal to 180 minus theta. Simply remember பண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது தேவையில்லை. சப்போஸ் பேரலோகிராம் லாஃப், பேரலோகிராம் எப்படி எழுதுகிறோம், ரெண்டோட டெய்லும் B வெக்டரோட டெய்லும் மைனஸ் A வெக்டரோட டெய்லும் ஒன்றா சேரணும். B வெக்டரோட டெய்ல் எங்கே இருக்குது, இதாக இருக்குது. B வெக்டரோட டெய்ல் எப்படி இருக்குது, B வெக்டரோட டெய்ல். ஸோ பி வெக்டர் டெய்லில் ஏ வெக்டரோட டெய்லை சேர்க்கணும். மைனஸ் ஏ வெக்டரோட இதோட டெய்ல் இங்கே இருக்குது, அங்கேருந்து தூக்கி இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா ஈக்குவலன்ட் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். சி இது வந்து ப்ளஸ் ஏ வெக்டர் தீட்டானா இது எவ்வளோ வரும், திஸ் இஸ் ஏ வெக்டர். இது ரெண்டுத்துக்கு இடையில் தீட்டா இருந்தால் இது எவ்வளோ வரும், 180 மைனஸ் தீட்டா. திஸ் இஸ் 180 மைனஸ் தீட்டா. ஸோ 180 minus theta. So we have vector 180 minus theta. So angle between vector B and minus of negative vector A is 180 minus. Simply remember பண்ணுங்க, ரெண்டு வெக்டர் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா theta will become, angle between these two vectors will become 180 minus given angle. So 180 minus theta. So law of triangle எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணுற போது இதை தூக்கி இங்கே போடுவோம். திஸ் இஸ் மைனஸ் ஏ வெக்டர். ஆரோ ஹெட்டை இங்கே தான் போடணும், இங்கே போட்டால் இதோட ஆரோ ஹெட்டை போடணும் தெரியாது, அதனால் மைனஸ் ஏ வெக்டர் கிளாரிட்டிக்காக போடுறோம். ஆக்சுவலாக ஆரோ ஹெட் இங்கே போடணும், மைனஸ் ஏ வெக்டர். இதை தூக்கி இங்கே போட்டோம்னா கம்ப்ளீட்டிங் த பேரலோகிராம். திஸ் இஸ் பி வெக்டர். ஸோ பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ரெண்டே ஆட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் த ரிசல்டன். ஸோ இது ரெண்டு சேம் ஆர்டரில் போது இது ரிவர்ஸ் ஆர்டரில் வருது. திஸ் இஸ் ரிசல்டன்ட் ஆஃப் தீஸ் டூ வெக்டர்ஸ். சாரி. So this is, if you are taking with the reference of B vector, this is alpha, and resultant making with the minus A vector is beta ன்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம ரிசல்ட் எழுதலாம். ஸோ வாட் இஸ் ரிசல்டன், ரிசல்டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வெக்டரோட ரிசல்டன்ட்டும் ப்ளஸ் ஏவோட ரிசல்டன்ட்டும் ரெண்டும் ஏ தான் வரும். ஏன்னா மாடுலஸ் வேல்யூ எடுக்கிறோம், மாடுலஸ் வேல்யூ எடுத்தால் நெகட்டிவ் போயிடும். ஸோ this square plus this square, that is a square modulus of a whole square plus modulus of minus b whole square plus 2 into modulus of a, sorry, a தான் இங்கே நெகட்டிவ் வெக்டர் வருது, b வந்து பாசிட்டிவ் வருது, நெகட்டிவ் into b into cos of angle between these two vector is 180 minus theta. As it is நம்ம பார்த்துருக்கோம், this is the angle between b vector minus a, 180 minus theta. 180 minus theta, and cos of 180 minus theta is equal to minus cos of theta under root. This is equal to R. Resultant of, see, we are taking for A, B minus A vector. So first we will take B only. B minus A, எல்லாம் ஒன்று தான், பி மைனஸ் ஏ காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா. ஸோ திஸ் இஸ் பிகம்
b square plus a square plus 2 into b into a into cos of 180 minus theta under root. So a square 5 square plus r square plus 5 square எழுதலாம் ஏன்னா it is a scalar, a number. So a square plus b square plus 2ab under root cos of 180 means minus of cos of theta. So resultant is equal to a square plus b square minus 2ab cos theta, which is also resultant for a vector minus b vector. Tan theta, tan of alpha, where alpha is the angle made by the resultant vector of b minus a vector with respect to b vector. So b the reference இங்கே எது reference இருக்கோ அது இங்கே வந்துடும். tanங்கிற போது இங்கே sin of theta 180, where theta is the angle between vector b and minus a vector plus. So b இங்கே இருக்கும், இங்கே a obviously வரும், இங்கே a obviously வந்துடும். a cos 180 minus theta. So that is equal to a sin 180 minus theta. Write theta as it is. Pi இருக்குது, 1 pi 2 pi 3 pi 4 pi அப்படி இருந்தனாலே சைன் சேஞ்ச் ஆகுது, சைனாக தான் இருக்கும். 180 minus second quadrant sin will be positive. Okay, sin theta plus b cos of 180 minus cos theta, a into minus cos theta is equal to minus a cos of theta. This is for alpha. எழுதியிருக்கோம். tan beta அப்படி தான், tan beta எதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம், எதை ரெஃபரன்ஸாக மைனஸ் ஏ வெக்டர் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம். ஸோ மைனஸ் ஏவோட மாடுலஸ், மைனஸ் ஏ வெக்டரோட மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ ரெஃபரன்ஸ் ஏ வச்சுக்கிட்டோம். ஸோ வி ரைட் ஏ ப்ளஸ் பி into cos 180 minus theta is nothing but into cos 180 minus theta is nothing but cos theta, minus b into cos theta, then and b of sin 180 minus theta, b of sin theta. So triangle law of vector addition use பண்றதுலனா நம்ம the angle between the vectors, angle the resultant making with the a vector or resultant making with the b vector or resultant making with the minus a vector or resultant making with the minus b vector ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம லா ஆஃப் பேரலோகிராம் ஃபோர்ஸஸை ட்ரை பண்ணலாம். ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணலாம். ட்ரையாங்கிளால் நம்ம ப்ரீவியஸாக நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். நம்ம ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணுவோம் ட்ரையாங்கிளில். பெட்டர் நம்ம இதை யூஸ் பண்ணால் ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைண்ட் subtraction of a vector and b vector. So a vector and b vector is making an angle, here given data is theta is equal to 60 degree. Straight away நம்ம ஆன்சர் எழுதலாம், பட் எழுதாலும் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுவோம், நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ ரிசல்டன்ட் modulus of resultant of a minus b vector is equal to modulus of a plus minus of b vector is equal to r. இப்படி எழுதிக்கலாம். இட் மீன்ஸ் a அப்போ பியை ரிவர்ஸ் பண்ணுறோம். பியை ரிவர்ஸ் பண்ணோம்னா b இப்படி வரும், b வெக்டர் நெகட்டிவ். ஸோ இப்போ a வெக்டர் ட்ரையாங்கிளில் போடுற போதுனா ரெண்டோட டெய்லையும் ஒன்று சேர்க்கணும். ஸோ இங்கே a வெக்டர், ஸோ இதுக்கு ஏக்கும் பிக்கும் என்ன ஆங்கிள் இருக்குது, ஏக்கும் பிக்கும் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஏக்கும் பிக்கும் ஏவோட டெய்லுக்கும் பியோட டெய்லுக்கும் 60 டிகிரி இருக்குது. அப்போ திஸ் இஸ் ஏ, இது தூக்கி இங்கே போட்டோம்னா பி வெக்டரோட டெய்லுக்கு வந்துடும். டெய்ல் ரெண்டு டெய்ல் வருது. இது தீட்டானா இது எவ்வளோ வரும், இப்படி வருது இல்லையா, இது தீட்டானா 180 minus theta. திஸ் இஸ் இப்படி பார்த்தோம்னா this is 180 minus theta. 180 minus theta is equal to 120 degree. That is angle between is 180 minus theta
180 minus 60 is equal to 120 degree. So complete the diagram, parallelogram. பேரலோகிராமுக்கு டெய்ல் டு டெய்ல் இருக்கணும். ஆங்கிள் கண்டுபிடிக்க ரெண்டு வெக்டருக்கு இடையில் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். டெய்ல் டு டெய்ல் தான் பார்க்கணும், அல்லது ஹெட் டு ஹெட் பார்க்கணும். இது எப்படி போகுது, ஸோ இது எப்படி போகும், இது எப்படி வருது, இது எப்படி வருது. ஸோ திஸ் இஸ் ஏ வெக்டர், திஸ் இஸ் மைனஸ் பி வெக்டர். இதுதான் resultant of these two vectors. So here theta is equal to angle between them is equal to 180 minus theta is equal to 180 minus 60 is equal to 120 degree. Right. So resultant so resultant is equal to a square plus b square plus 2ab into cos of 180 minus 60 degree. Simpler நம்ம 60 degree மாற்றிக்கலாம். cos of 180 minus 60 என்ன வரும், cos of 180 minus 60. இந்த theta plus minus இருந்தாலும் 16 எழுதிக்கும். 180 minus second quadrant cos is negative. pi 1 pi 2 pi 3 pi இருந்தால் இது சேஞ்ச் ஆகாது. பட் odd of pi by 2 odd of 90 degree இருந்தால் இது சேஞ்ச் ஆகும். ஸோ இது 1 pi 2 pi 3 pi இதில் 1 pi இருக்குது. 1 pi தான் சேஞ்ச் ஆகாது. cos 60. ஸோ 60க்கு என்ன ட்ரையாங்கிள் போடுவோம். சி 60 30 ட்ரையாங்கிளுக்கு 1:√3:2. ஸோ 2 வந்து ஹைபாட்னியூஸ் வரும், பெரிய வேல்யூ ஹைபாட்னியூஸில் வரும். இங்கே √3 இங்கே வரும், 60 கண்டுபிடிக்கும். ஸோ 60 இங்கே போடுறோம். இது 90 இருக்குது. ஸோ obviously this will be 30 எங்கே இருக்கோ இதை தூக்கி போடுங்க. left of it is 1. So cos 60 is equal to, what is cos 60? cos 60 minus cos 60 is equal to 1/2 minus half is equal to cos of 60 minus. Okay, now r square வச்சுக்கோங்க. So this is equal to a square. a square வந்து modulus of is 4 unit. 4 square is 16 plus b is 16 4 square பண்ண 16 plus 2 into 4 into 4 into cos 180 minus 60 is equal to minus cos 60 is equal to minus half is equal to 16 into 16 32 இது cancel பண்ணிரும். 4 into 4 16 is equal to 16 r square. Resultant square in the magnitude is 16 square. It means the magnitude of resultant is equal to square root of 16 is equal to 4. யூனிட் கொடுக்கலாம், இதனால் நம்ம சிம்பிளி யூனிட் எழுதிக்கோம். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார் a minus b வெக்டருக்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சிட்டோம் 4 யூனிட்ஸ். tan theta கண்டுபிடிக்கணும். tan of alpha இதை வச்சுக்கோ மேக்கிங் ரெஃபரன்ஸ் வித் a வெக்டர் alpha. ஸோ tan alpha is equal to ரெஃபரன்ஸ் ஏங்கிறதுனால a இங்கே வந்துடும், tanங்கிறதுனால சைனு இங்கே வரும், காஸ் இங்கே வரும். காசு ஆல்ஃபா என்ன வருது, this is the angle 120 degree. Cos 180 minus 60, that is 120 degree plus b. இங்கே sin எவ்வளோ வரும், 180 minus 60 120 into b which is equal to 4. sin 120 எப்படி கண்டுபிடிக்கலாம், sin 120 is equal to sin of 90 plus 30. எப்படி எழுதலாம், 180 minus 16 போடலாம், 90 minus 30 போடுவோமே. So put the angle as it is. 90 1 pi by 2 odd of pi by 2 odd of 90 sin will become cos. Okay, இது எந்த quadrant, first quadrant.
ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இந்த குவாட்ரண்ட் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் 90% செகண்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்டில் சைன் இஸ் பாசிட்டிவ். ஸோ காஸ் 30 என்ன வரும்? ஸோ இங்கே காஸ் ஆஃப் 30 வரும். ஸோ 30 இங்கே போட்டோம்னா 1:√3. √3 எங்கே 30 இருக்குது அங்கே வரும் 2 ஹைபோட்டெனியூஸ் வரும் 1. ஸோ ஓகே 1:√3 is to 2. So cos of 30 is equal to half. 4 into sin 120. Sin 120 is equal to cos. Sin 120 is equal to cos 30. Cos 30. Cos 30 வந்து 4 into √3 by 2. Divide by A வந்து 4. Magnitude of A vector. B 4 into cos 120 எவ்வளவு? Cos of 120. இங்கே cos of 120 பார்த்துருக்கோம் நம்ம. Cos of 120 theta is equal to 120. Cos of 120 is equal to minus cos 60. Cos 60 ஓட ட்ரையாங்கிள் என்ன வருது? Cos 60 ஓட ட்ரையாங்கிள் வந்து 1/2 minus cos 60. Cos of 120 this is cos of 120. 120 is equal to minus of cos of 60. Cos of 60 is equal to minus 1/2 into minus 1/2. So this and this cancels 2. 2 minus 4 is equal to 2. This become 4 into 2 minus 2. 4 plus 4 minus 2 is equal to 2. This is equal to 2. 2 √3 is equal to √3. அது எப்படி இருக்கலாம்? √3/1 இருக்கலாம். That is tan of alpha. So tan of alpha is equal to √3/1. எந்த இடத்துல வரும்? tan of alpha அப்படின்னா இதை ஆல்ஃபான்னு வச்சுக்கோ. டேன்னாலே √3/1. tan of alpha is equal to √3/1. 1:√3/2 இங்கே வரும். √3 இங்கே 30 இந்த பக்கம் இருக்கும், இது 60 இருக்கும், இது 90. √3 எங்கே இருக்கும்? அங்கே 30. ஸோ obviously alpha is equal to, what is alpha? Alpha is equal to 30 இங்கே 90 இங்கே இருக்குது, 60 degree. Therefore alpha is equal to tan of alpha is equal to tan of 60 degree. Alpha is equal to 60 degree. நம்ம ரிசல்ட் எப்படி எழுதலாம்? ஸோ ரிசல்டன் வெக்டர் எப்படி வருது? A minus B வெக்டரோட A minus B வெக்டர் இஸ் எ வெக்டர். ஒரு வெக்டர் இன்னொரு வெக்டர் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். has a magnitude எவ்வளவு? magnitude of 4 units inclined at an angle 60 degree with 60 degree with ஏங்கிறதுல x axis ன்னு எழுதலாம். So it means 60 degree with A vector. எப்படி எழுதலாம்? This is A vector. இதுதான resultant. So this is the resultant. This is the resultant. Making 60 degree with the A vector and its unit is 4 unit. 4 unit. If the resultant of two vectors P and Q is R. So first P vector plus Q vector ரெண்டோட ரிசல்டன் பார்க்க போகிறோம். ஸோ P வெக்டரை இப்படி எடுத்துக்குவோம், Q வெக்டரை இப்படி எடுத்துக்குவோம். This is Q vector, this is P vector. ரெண்டோட ரிசல்டன்ட்டு P, இது Q. This is ரிவர்ஸ் ஆர்டரில் போனோம்னா இது சேம் ஆர்டர், இது ரிவர்ஸ் ஆர்டர். தட் இஸ் ரிசல்டன்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் ப்ளஸ் கியூ வெக்டர். ஸோ இதுக்கு பேரலோகிராம்னா போட்டோம்னா பிக்கு கியூக்கு ஆங்கிள் என்ன இருக்கும்? ஸோ இது எப்படி எடுத்துகிட்டு போய் கியூ அப்படி போட்டோம்னா, சாரி பி வெக்டர்
சேம் இடத்துக்கு இங்கே ஷிஃப்ட் பண்ணணும். ஏன்னா ஆங்கிள் இஸ் பிட்வீன் டெய்ல் டு டெய்ல். திஸ் இஸ் தீட்டா. So okay, this is P vector, this is Q vector. Now law of triangle taken by the two sides of the triangle. P எப்படி எடுத்துக்குவோம், Q எப்படி எடுத்துக்குவோம். Q vector, P vector. Complete the parallelogram. This is P vector, this is Q vector. This Q vector. This is a resultant vector. PQ resultant R. So this is theta, this is alpha, and this is beta. ஒரு விஷயம் கண்டுட்டோம் ட்ரையாங்கிளால். ஸோ வாட் இஸ் இதோட ரிசல்டன்ட் என்ன வரும்? ஃபார் ரிசல்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒன், ரிசல்டன்ட் ஃபார் P plus Q, the resultant is R is equal to P square plus Q square plus 2PQ cos of theta. ஸோ ரிசல்டன் ரெண்டு ஆட் பண்ணுறோம், ரெண்டு பாசிட்டிவ் வெக்டர் ஆட் பண்ணுற போது 2PQ cos of theta வருது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இஃப் த ஆன் ரிவர்சிங் த Q வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, ரிவர்ஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் Q வெக்டர், ரிவர்ஸ் பண்ணாலே திஸ் இஸ் மைனஸ் Q வெக்டர், திஸ் இஸ் மைனஸ் Q வெக்டர் ரிவர்ஸ் பண்ணுறாங்க. and this is P vector as it is, P vector Q vector. So angle between tail to tail or head to head, angle between tail to, this is head, நம்ம head to head angle எடுக்கலாம். ரெண்டோட ஹெட்டு வரணும், அப்போ தான் ஆங்கிள் எடுக்கலாம். இல்லை ரெண்டோட டெய்ல் ஆங்கிள். ஸோ ஹெட் டு ஹெட் ஆங்கிள் என்ன வருது, திஸ் இஸ், அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு தீட்டானா திஸ் இஸ் 180 மைனஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டா. சிம்பிளி ரிவர்ஸ் பண்ணாங்களே இல்லை ஆங்கிள் பிட்வீன் த தீட்டா, இது தீட்டானா ஸோ ரிவர்ஸ் பண்ண பிறகு இந்த வெக்டர் இப்படி ரிவர்ஸ் பண்ணனா என்ன வரும், இதுக்குள்ள ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா, சிம்பிள். So 180 minus theta on reverse reserving, so S, the resultant become S which is equal to P vector reversing the Q, that is Q become negative as add பண்றாங்க. Okay, so is equal to என்ன வருது, P plus Q S vector or magnitude of S vector is equal to P square plus Q square into 2PQ cos 180 minus theta plus under root. So now this, இதில் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, PQ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் இங்கே தான் வரும். ஸோ that becomes negative for subtraction of two vectors, P square plus Q square minus 2PQ cos theta, cos 180 minus theta is equal to minus cos theta, minus into plus minus 2PQ cos theta S. நம்ம ரிசல்ட் என்ன பண்ணோம், R square plus S square, R square plus S square, இதை ஸ்கொயர் பண்ணோம்னா P square plus Q square plus 2PQ cos theta ஸ்கொயர் பண்ணிட்டோம். adding with இதோட ஸ்கொயர் S ஸ்கொயரோட, that is P square plus Q square minus 2PQ cos of theta. So இதையும் நம்ம so P square R square plus S square. So இதையும் ஆட் பண்ணோம்னா 2P square, இதையும் ஆட் பண்ணோம்னா plus 2Q square, இதையும் ஆட் பண்ணோம்னா 0. ஏன்னா இது ப்ளஸ் 2PQ காஸ்ட்டு மைனஸ் 2PQ காஸ்ட்டு போட வேண்டிய தேவையில்லை. இஸ் ஈக்குவல் டு 2 into P square plus Q square. Therefore R square plus S square is equal to 2 into P square plus Q square, where R is the resultant of
vector P and vector Q added. S is the vector when P added with the subtracted with Q vector. ரெண்டோட ஸ்கொயர் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி இதே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா this will be the result. Find the angle between -2 vector -2a vector and b vector b by 2 vector if angle between vector a and vector b is 60 degree. Suppose this is vector a and this is vector b. Vector b. So this we will give it as vector a. This is vector b and angle between them. This angle 60 degree. Now this is the scenario. Now minus 2a அப்படின்னா minus 2a னா a ஓட double times 2a ங்கிறது double times of a vector and negative direction. So double a இப்படி வச்சுக்கோம் ஒரு a இன்னொரு a. So this is minus 2a vector, angle between minus 2a vector and b by 2 vector. This is half of the vector. It means half of the magnitude of a b vector, that is the direction is same. And this is a vector, a reverse of a vector and 2 times of the magnitude. அப்படி பார்க்க போனால் இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம் ட்ரையாங்கிள் ஆஃப் பேரலோகிராம் இல்லையா. பேரலோகிராம் கம்ப்ளீட் பண்ணோம்னா இதுதான் ரிசல்டன்ட் ஆஃப் ரிசல்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு இது என்ன வருது, இது மைனஸ் இப்படி வரும். ரிசல்டன்ட் சேம் ஆர்டரில் இது ரெண்டும் இருக்கும், இது ரெண்டும் சேம் ஆர்டர், தட் இஸ் b by 2 vector plus this is minus 2a vector is equal to b by 2 vector minus 2a vector. The resultant of these two, and is the alpha making with the b by 2. Now we are interested to find out only the angle between vector a and b வந்து 60 degree. This is the angle between b by 2 vector and minus 2a vector. And minus 2a vector போது b by 2 b க்கும் b by 2 க்கும் உள்ள டைரக்ஷன் சேம் தான், பட் a க்கும் மைனஸ் a க்கும் உள்ள டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்குது. இது இப்படி தான், இது இந்த பக்கம், பட் மேக்னிடியூட் does not matter. ஆங்கிளுக்கு டைரக்ஷன் ஒன்றும் பண்ணாது. ஸோ திஸ் ப்ராப்ளம், இஃப் angle between a vector and b vector is acute, so acute angle, so இதை வந்து a vector எடுத்துக்கோம். இது acute angle less than 30 degree, less than 90 degree தான் அது acute angle. ஸோ இது வெக்டர் a, இது வெக்டர் ஏன்னு வச்சுக்கோம், இதை வெக்டர் பின்னு வச்சுக்கோம். ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் எவ்வளவு இஸ் அக்யூட். அக்யூட்னா திஸ் ஆங்கிள். அக்யூட் மீன்ஸ் less than 90 degree. Appears more than 90 degree. Is less than acute angle. AB is an acute angle. So angle between A vector and B vector is acute angle. Is the angle. Show that A minus B is a minor diagonal. So law of triangle நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். இதை தூக்கி அங்கே போடுவோம். Equivalent vector. So this is A vector. A vector. இது வந்து B vector. B vector. So is the diagonal. So this is, we call it as S, P, Q and R. This is B vector.
இதுதான். This is this one or this one. So RQ or P, RP vector is equal to minor diagonal. இது minor diagonal, இது major diagonal. And SQ vector is equal to major diagonal. Okay. What is RP? See, triangle by triangle law of vector addition. Triangle of vector addition, ஒரு வெக்டர் இப்படி போகுது, இன்னொரு வெக்டர் இப்படி போகுது, இன்னொரு வெக்டர் இப்படி போகுது. So two vector added vectorially in the same direction, the resultant is be in the opposite order. இது சேம் ஆர்டரில் இருக்குது, இது ஆப்போசிட்ஸ் ஆர்டரில் இருக்குது. ஸோ we can write by triangle of addition S R vector plus SR vector plus RP vector is equal to this plus this is equal to resultant opposite directionல போகும். இது இனிஷியல் பாயிண்ட்லேருந்து இப்படி போய் இங்கே வருது, ஃபைனல் பாயிண்ட்லேருந்து இங்கே வருது. ஸோ இனிஷியல் பாயிண்டில் இதோட ஹெட்டில் இதை டெய்லில் வைக்கிறோம். ஸோ இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு ஃபைனல் ஆரோ ஹெட்டுக்கு போகிறோம். ஸோ இந்த ரெண்டு வெக்டரோட ரிசல்டன்ட் வந்து என்ன வரும்? எஸ்பி வெக்டர். இட் மீன்ஸ் வாட் இஸ் நமக்கு ஆர்பி வெக்டர் வரும், ஏன்னா ஆர்பி வெக்டர் தான் மைனர் டயகனல். ஸோ ஆர்பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி வெக்டர் மைனஸ் எஸ்ஆர் வெக்டர். So RP vector is equal to SP என்ன வருது? SP vector is, this is A vector. SP is equal to A vector and minus SR is equal to B vector. இருந்தது subtraction of A vector with the B vector is equal to RP, where RP vector is the minor diagonal. This is minor diagonal. This is major diagonal. Major diagonal என்ன வரும்? SQ vector. So நம்ம இப்போ வரோம் this vector into this vector into this vector, resultant of this addition of these two, this is resultant of this vector and this vector. Or we can write SP vector plus PQ vector is equal to SQ vector by triangle of vector addition. நமக்கு என்ன வேணும்? SQ vector is major diagonal. So SQ vector is equal to SP vector என்ன வருது? SP vector is A vector. PQ vector is nothing but SR vector, nothing but B plus B vector is equal to major diagonal of parallelogram. இது major diagonal, இது minor diagonal. So minor diagonal என்ன வருது? Minor diagonal. So therefore minor diagonal is equal to RP vector is equal to A minus B vector. Major diagonal equal to SQ vector is equal to A plus B vector. The resultant of vectors A and B makes an angle 45 degree with B. So there is two vectors. This is A 45 degree with B. So we'll keep it as a B. So is the resultant. Resultant in a
resultant vector with B. Magnitude of A is equal to 2 and angle between A and B vectors. So A and B vector angle, this is A vector. A and B vector theta is equal to 60 degree. Theta is the angle between vector A and vector B. And 45 degree, the resultant makes an angle 45 degree with B. So with B, B is the reference. B is the reference. So now we can write alpha in our room. Theta is equal to 45 degree. Theta is equal to 60 degree. Alpha is equal to 45 degree. So tan alpha. Alpha means angle. This is alpha. Angle made with B by the resultant. அப்போ இதை தான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ பியை தான் நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ பி ப்ளஸ் அப்போ இங்கே ஏ வரும் டேனுங்கிறதுனால இங்கே சைன் ஆஃப் தீட்டா, இந்த ஆல்ஃபா வராது, அண்டு காஸ் ஆஃப் தீட்டா. ஸோ ஏவோட மேக்னிடியூடு வந்து 2 இன்ட்டு சைன் ஆஃப் 60 B plus tan alpha வந்து 45 டிகிரினா tan alpha எவ்வளோ வருது? ஸோ 45க்கு போடுவோம். 45க்கு 1:1 root of for 45. Tan alpha is equal to 1/1. So 1/1 and sin theta is equal to 60 degree plus A வந்து எவ்வளவு? A வந்து 2 into cos of 60 degree. 1:3 தான் 30க்கும் 60 டிகிரிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம sin 60, ஸோ 60க்கு போடுவோம். 60க்கு போடுறப்போ இது 90, 60னா இது 30 இருக்கும். 30க்கு பக்கத்தில் இந்த √3 போடணும். அப்புறம் 2 ஹைபாட்னஸ் எப்போது பெருசாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் 1. therefore P plus 2 cos 60 degree is equal to 2 sin 60. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ B என்ன வரும்? ஸோ B நம்ம B தான் கண்டுபிடிக்கும். மேக்னிடியூட் ஆஃப் B is equal to 2 into sin 60 எவ்வளோ வருது? sin of 60 is √3/2. √3/2 இது அங்கே போணுச்சுன்னா -2 into cos 60. cos 60 is equal to half. So is equal to √3 minus 1. So B, that is magnitude of B is equal to √3 minus 1 units. A particle is simultaneously acted by two vectors of magnitude 4 Newton and 8 Newton. Find the range of force on the particle. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பை ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் எடிஷன் டெய்ல் டு டெய்ல் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு தென் கம்ப்ளீட் த பேரலோகிராம். இது வந்து ஏ வெக்டர், இது வந்து பி வெக்டர். ஸோ இது வந்து ஏ வெக்டர், ஈக்குவலன்ட் வெக்டரை அங்கே தூக்கி நம்ம ரிப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பி வெக்டர். த டயகோனல் ஆக்சுவலி ஏரோ இங்கே இருக்கணும், நம்ம கிளாரிட்டிக்காக இங்கே போட்டுக்கிறோம். ஸோ டயகோனல் இஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் போத் த வெக்டர் அண்ட் ரிசல்டன்ட் tan alpha, where alpha is the resultant making with the vector A. Tan alpha is equal to, you can write sin of theta, and this is theta. Theta is the angle between vector A and vector B. So tan alpha is equal to, ரொம்ப சிம்பிளாக எழுதணும். மேலே இங்கே டேன் இருக்கிறதுனால இங்கே டேன் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு போட்டுக்கிறோம். எதை ரெஃபரன்ஸில் வச்சுக்கிறோமோ அதோட மேக்னிடியூட் இங்கே போடுறோம் ப்ளஸ் அதர் வெக்டர் பி. அண்ட்
R, magnitude of resultant is equal to R is equal to magnitude of first vector b square plus 2ab cos of theta is the magnitude. So two particles are acted by two vectors, that is we keep A is equal to 8 Newton and B is equal to 4 Newton. So in மூணு cases இருக்கு. Suppose if theta, first case, if theta is equal to 0 degree, tan alpha என்ன வரும்? Sin of 0 is equal to 0. 0 divide anything divided by 0 is equal to 0. So means alpha is equal to 0 degree. Sin of 0 is 0. 0 into 0, 0 divided by anything 0. So in the condition R in our room, R is equal to A square plus B square, A square plus B square, that is 16. A square வந்து 8 square 64 plus B square is 4, 16 plus 2 into A into 8 into 4 into angle in our cos of 0. Cos of 0 is equal to 1. Cos of 0 is equal to 1. Sin of 0 is equal to 0. So this is equal to 1. So this is equal to 64. Simply this is 1 in our A plus B whole square. That is A plus இது வந்து 0 ஆயிட்டா A square plus B square plus 2AB. So that becomes A square A plus B whole square under root. It means what? That is A plus B. So R is equal to R maximum when theta is equal to 0 degree. So நம்ம எப்படி represent பண்ணலாம்? This is R 8 Newton vector A in this direction. This is vector B 4 Newton. So because theta is equal to 0, ரெண்டே add பண்ணோம்னா first caseல ரெண்டே add பண்ணோம்னா this plus this R1 வைக்கிறோம், இதோட tail இதோட head வைக்கிறோம், அது addition, vector addition. So is equal to 8 plus 4 12 Newton in this direction. So resultant is equal to A plus B is equal to 8 plus 4 is equal to 12 Newton. First case, which is maximum. R is equal to R maximum. Second case, when theta is equal to 180 degree. 180 degree na cos 180. Cos 180 is equal to minus 1. Minus 1. So minus 1 is this will become A square plus B square minus 2AB. That becomes R is equal to A minus B whole square under root is equal to A minus B. So when theta is equal to 180 degree, இது A vector, B vector என்ன வரும்? 8 Newton, this is B vector. ரெண்டுத்துக்குள்ள angle எவ்வளவு? Because ரெண்டுக்குள்ள angle இதை இப்படி சேர்த்தோம்னா this angle is 180 degree. ஏன்னா 180 degree, sorry 180 degree, ஏன்னா இது A vector இந்த டைரக்ஷனில் இருக்குது, B இந்த டைரக்ஷனில் இருக்குது, ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் 180 டிகிரி. ஸோ வெக்டர் அடிஷன் எப்படி பண்ணலாம்? திஸ் இஸ் B வெக்டர். வெக்டர் அடிஷன் எப்படி பண்ணலாம்? இதோட டெயிலில் இதோட ஹெட்டை வைக்கணும். ஹெட்டை வச்சோம்னா எப்படி வரும்? இது 8 நியூட்டன், இது 4 நியூட்டன். 8 minus 4 இதுதான் 8 minus 4 is equal to 4 Newton. Resultant will be in this direction out 4 Newton resultant. இங்கே பார்க்கலாம், resultant is equal to A minus B, that is 8 minus 4. Direction is always in the direction of bigger vector. 8 minus 4. So this is 4 is left out. This is the resultant. So R
is equal to A minus B is equal to R minimum at theta angle between both the vector is 180 degree. Third, R if theta is equal to 90 degree, resultant in our cos 90 is equal to 0. This is B 0. So R in our R is equal to under root, I'll substitute panna A square plus B square is equal to 8 square plus 4 square is equal to under root 64 plus 16. So R is equal to 80 root 80 Newton. It should come in Newton. Unit Newton கொடுத்துருக்காங்க. So it means ஒன்று ஆர் வந்து 12 நியூட்டன் இருக்குது, இல்லை ஆர் வந்து 4 நியூட்டன் இருக்குது. ரூட் 80 நியூட்டன் இஸ் பிட்வீன் 12 நியூட்டன் அண்ட் 4 நியூட்டன். எஸ் ரூட் 80னா 8 into 10 under root. So this is equal to 8 4 into 2 into 5 into 2 is equal to 4 வெளியில் எடுத்தோம்னா 2, இந்த 2 எடுத்தோம்னா 2 root 5 is 4 root 5. 4 into root 5. Therefore, the range of force, that is range of force, that is a resultant lies between R minimum and R maximum. So R maximum, so resultant lies, whatever may be the force given, இது வந்து resultant maximum minimum and the angle between these two vector A and B அதை பொறுத்து இருக்கு. 90 degree இருந்தால் resultant இது வருது, 0 degree இருந்தால் A minus B வருது, and 180 degree இருந்தால் A minus B வருது. 180 degree இருந்தால் A minus B. So resultant is either equal to maximum R maximum and minimum எவ்வளோ வருது 4 Newton. So 4 Newton it is at theta is equal to 180 degree and theta is equal to 0 degree. Theta in between 90 degree in between இடையில தான் வருது. So the range of force is 8 Newton, sorry 12 Newton. It should come 12 Newton. 12 Newton and 8 minus 4 Newton. So minimum force இதாக இருக்க முடியும், maximum force இது ரெண்டோட addition இருக்கும். அதான் range of force of this particle.